கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டு சென்றனர். கச்சத்தீவில் சிறிய ஓலை குடிசையில் புனித அந்தோணியார் ஆலயம் கடந்த 1913ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதன் பின்னர் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களின் தவ காலத்தில் கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 3996 பேர் பதிவு செய்துள்ளனர். அவர்கள் விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகளில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றனர். ஒன்றிய மாநில உணவுத்துறையினர், போலீசார், சுங்கத்துறையினர் ஒவ்வொரு படகையும் தீவிரமாக சோதனை செய்த பின்னர் பக்தர்களை அனுப்பி வைத்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கர நாராயணன் முதல் படகை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டு சென்றனர். கச்சத்தீவில் சிறிய ஓலை குடிசையில் புனித அந்தோணியார் ஆலயம் கடந்த 1913ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதன் பின்னர் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களின் தவ காலத்தில் கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 3996 பேர் பதிவு செய்துள்ளனர். அவர்கள் விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகளில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றனர். ஒன்றிய மாநில உணவுத்துறையினர், போலீசார், சுங்கத்துறையினர் ஒவ்வொரு படகையும் தீவிரமாக சோதனை செய்த பின்னர் பக்தர்களை அனுப்பி வைத்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கர நாராயணன் முதல் படகை கொடியசைத்து துவக்கி வைத்தார்.